Hi friends, welcome to Achita's vlog. Today என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறதில்ல, என்னுடைய சித்தி தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு படி ரைஸ் எடுத்திருக்கோம். அந்த ஒரு படி ரைஸில் 3 வகையான கலவை சாதம் செய்ய போகிறோம். அந்த சாதம் எப்படின்னா, இப்போ திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நம்மளால் நான்வெஜ் சமைக்க முடியல அப்படின்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவரில் இந்த ரைஸ் குக் ஆகிடுச்சுன்னா வித்தின் ½ அன் ஹவரில் 2 அடுப்புலையுமே வச்சுட்டு கடகடன்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சால் நல்லா யம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ குக்கரில் ரைஸ் வைக்கலாம். எப்பொழுதுமே கலவை சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். அப்புறம் குக்கரில் தண்ணி 1க்கு 2, ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றி அந்த தண்ணி லைட்டாக கொதி வந்தோன்னா அந்த அரிசியை களைஞ்சி நல்லா போட்டுட்டு அரை பங்கு உப்பு போட்டு தான் எப்பொழுதுமே கலவை சாதத்துக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணணும். ஹையில் 3 விசில், ஹையில் 3 விசில், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸு வச்சுட்டிங்கன்னா ஃபுல் ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வெளியாகிற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மேலே லேயரில் இருக்க சாதத்தை எல்லாம் அள்ளி ஒரு பெரிய பரவலான ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிடணும். நல்லா ஆற விட்டுறணும். அப்போ தான் கலவை சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கீழே இருக்க ரைஸை நல்லா மசிச்சுட்டு பாலை ஊற்றி நல்லா மசிச்சுட்டு உப்பு பாலையும் ஊற்றி நல்லா மசிச்சு அதையும் ஆற விட்டுறணும். இப்போ நம்ம அது மாதிரி சாதம் உணர்றதுக்காக எடுத்து வச்சது நல்லா உணர்ந்துருச்சு. எப்பொழுதுமே கலவை சாதம் பண்ணும்போது நல்லா சத்தை உணர்த்திட்டு கலவை சாதம் பண்ணால் தனித்தனியாக இருக்கும். 2 வானலி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பெரிய வானலி வந்து தேங்காய் சாதம் செய்கிறதுக்கும், சின்னது வந்து தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பெருசில் வந்து நெய் நல்லெண்ணெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் தயிர் சாதத்துக்கு. கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி போட்டுக்கிடணும். நைஸாக கட் பண்ண இஞ்சி தயிர் சாதத்துக்கு. அதுக்குள்ளே இங்கே ப்ரௌன் ஆகிடுச்சு தேங்காய் சாதத்துக்குள்ளே கேஷ்யூ நட்ஸை, அதை அரிச்சு அள்ளிக்கிடணும். நீங்கள் கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக அப்படி இது பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இது தயிர் சாதத்துக்குள்ளே தாளிப்பை. இதில் கடுகு, தேங்காய் சாதத்துக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை லைட்டாக அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும். ஏன்னா தேங்காய் சாதம் எல்லாருக்கும் செரிக்காது, அதனால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை மிளகாவும் கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிடணும். அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிடணும். தேங்காவை எப்பொழுதுமே தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. ஓரளவுக்கு 4 வதக்கிக்கிடனால தான். அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிடணும். சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா சாரி, லாக்டவுன்னால பசங்க தொந்தரவு வேறு பெருசாக இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சாதத்தை லைட்டாக உடச்சி விட்டுக்கணும். எப்பொழுதுமே குக்கர் சாதம் வச்சு கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை வானிலையில் போட்டு இப்படி பண்ணோம்னா அது அப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாக இதாகிடும், சேர்ந்து வந்துடும். ஒரு பிடிச்ச பிடி தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக போட்டு கூட வதக்கலாம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நெத்து காயாக இல்லாமல் கொஞ்சம் நடுத்தர காயாக பார்த்து தேங்காய் சாதத்துக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் ஃபுல்லாக கலந்தாச்சு. அப்படியே தேங்காயோட சாதம் தேங்காய் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் சாதம் முடிஞ்சிருச்சு. தயிர் சாதத்துக்குள்ள சாதமாக ஆறிடுச்சு. பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த சாதம், அதில் தாளித்து வச்சுருந்ததை எடுத்து கொட்டி மாதுளம்பழம், 1
வெள்ளரிக்காய், கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடணும். இப்போ போட்டு நல்லா கிளறிக்கிடணும். கம்ப்ளீட்டாக கிளறிட்டு சூடோடு ஊற்றினோம்னா அந்த வெள்ளரிக்காய் மாதுளம்பழம்லாம் அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் பாலை கலந்து வச்சு நல்லா இது பண்ணதுக்கப்புறம், இப்போ நாங்கள் 12 மணிக்கு சாப்பிட போகிறோம், 12:30க்கு சாப்பிட போகிறோம், 1 மணிக்கு சாப்பிட போகிறோம்னா இவ்வளோ ஊற்றலாம். ஏன்னா 10:30க்கு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதுவே நம்ம காலையிலே செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக கூட கொஞ்சம் ரொம்ப இலை சூட்டில் தயிர் சாதத்தை கிளறி அதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிடணும். இவ்வளோ தயிர் சாதம் முடிஞ்சிருச்சு. மூணாவது கலவை சாதம் செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழ சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், எலுமிச்சம்பழ சாறு, பட்டை மிளகா, நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அஞ்சரைப்பட்டி கடுகு, பொரிஞ்சோன்னே உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா அது ப்ரௌன் ஆயிடும். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. எல்லாமே ஒரு நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம். எலுமிச்சம்பழ சாதத்துக்கு பெருங்காயத்தை கரெக்டாக போட்டுறணும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். மஞ்சளோடு கலந்து வச்சுருக்கேன்னா 2-3 கொதியிலே என்ன பண்ணணும், சாதத்தை சேர்த்துடணும். எப்பொழுதுமே விட்டமின் சி ஜாஸ்தியாக லெமனில் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அதெல்லாம் அந்த சத்தெல்லாம் போயிடுங்கிறதுக்காக 2-3 கொதியிலே சாதத்தை கலந்துடணும். இதுலேயும் உப்பு கலந்துக்கிடணும். நல்லா ஒவ்வொரு சாதமாக தனித்தனியாக உடச்சி விட்டுட்டு தாளித்தது அந்த சாதம் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கலந்துட்டிங்கன்னா லெமன் சாதம் ரெடி. நல்லா கலந்துடணும். நிலக்கடலை சாதம் எல்லாம் ஒன்றா ஆகிடணும். அந்த குட்டி குட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கரண்டியால் அப்படியே உடச்சி விட்டோம்னா அது இது பண்ணி போயிடும். எப்பொழுதும் சாதம் வடிச்சிட்டு செய்கிறதோட குக்கரில் செய்கிறது கொஞ்சம் எனக்கு என்னமோ கெட்டு போகாத மாதிரி இருக்கும். சாதம் வடிச்சிட்டு செய்கிறது கொஞ்சம் நீர் கொத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்படி செய்கிறது கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக